வணக்கம், வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் தமிழ் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு ஈஸியான ரெசிபியோட வந்திருக்கிறேன். நான் இன்னைக்கு செய்ய போறது கசப்பு இல்லாம பாவக்காய் கறி எப்படி வைக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். Subscribe to my channel and hit the bell icon to get notified any updates. 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட போறேன். இதில் ஒரு வெங்காயம் இருக்குது. இதில் 5 பீஸ் உள்ளி இருக்குது, 5 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் கடுகும், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம். இதை கொஞ்சம் நாங்கள் தாளிப்போம். இதில் பாதி தக்காளி பழம் இருக்குது. இதில் 2 பாவக்காய் வெட்டி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு. மூடியை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் இதை வதங்க விடுவோம். 10 நிமிஷமாக இந்த பாவக்காய் வதங்கி கொண்டு இருக்குது. 2.5 டேபிள் ஸ்பூன் புளி விடுங்க, கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கும். 2 டேபிள் ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த பாவக்காய் கறியை கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முந்தி பாவக்காய் சாப்பிட்றதே இல்லை, ஆனால் எங்களை மம்மி இப்படி தான் செய்கிறது. ஒரே ஒரு நாள் சாப்பிட்டா அந்த மாதிரி ஒரு கசப்புமே இல்லை. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மூடியை போட்டுட்டு மீடியம் ஹீட்லேயே இன்னொரு 15 நிமிஷம் இதை வதங்கிடுவோம். 15 நிமிஷம் ஆகையில், ஆனால் அந்த 15 நிமிஷத்துக்கு இடையில நீங்கள் கிளறி விடணும். தக்காளி பழமும் இந்த புளியும் இந்த பாவக்காய் நல்லா ஊறணும். ஸோ அதை நல்லா கிளறி விட்டு 15 மினிட்ஸ் ஆகிங்க. இதுக்கு மஞ்சள் இருக்குது, தேவையான அளவு மஞ்சள். ஆனால் நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போடுறேன்னு இருக்குது. இது கம்ப்ளீட்லி 15 மினிட்ஸ் ஆயிட்டு. 1/3 கப் தேங்காய் பால், நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி தண்ணி விடுறேன். மீடியத்துக்கு லோவுக்கும் இடையில ஹீட்டை வச்சுட்டு இதோட இன்னொரு 10 மினிட்ஸ் அவிய விடுவோம். 10-12 நிமிஷம் ஆயிட்டுது. இதை நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா லோ ஹீட்டில் வச்சு என்னோட 10 மினிட்ஸ் இதை நான் அவிய விட போகிறேன். இது ஒரு 10-12 நிமிஷம் ஆயிட்டுது. நான் லோ ஹீட்லேயே வச்சு அவிய விட்டுனா இதை அடுப்பை நிப்பாட்டிட்டேன். இந்த கறி முடிஞ்சுது. ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் கொஞ்சம் கசப்புத்தன்மை இருந்தேன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் புளி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாவக்காய் கறியெல்லாம் செய்து முடிஞ்சுது. எனக்கு பாவக்காண்டாவே கண்ணில் ஆட்டக்கூடாது சின்னலேருந்து. ஆனால் நான் எனக்கு ஒரு 24 வயசு இருக்கேங்க தான் எங்கள் மம்மி இந்த கறியை செய்து தந்தாங்க. இந்த 24 வயசுலேருந்து எனக்கு இந்த பாவக்காய்னு சொன்னால் பாவக்காய் ஃபேன் ஆக்சுவலி. ஸோ இந்த பாவக்காய் கறியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கூட காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் தம்ஸ் அப் பண்ணுங்கள். மற்ற இந்த சேனல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கானை அமைத்தி எனக்கு ஒரு சப்போர்ட் தாங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.